துணைவேந்தர் திரு சுதீர் ஜெயின் அவர்களையும், சென்னை தொழில்நுட்ப கழக இயக்குனர் முனைவர் காமகோட்டி அவர்களையும், தமிழ்நாடு பாரதிய ஜனதா பார்ட்டியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்திருக்கிற ஆதீன கர்த்தர்களையும் அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்கிறோம். मान्यवर, सदियों पुरानी संगमम की परंपरा को पुनर्जीवित करने की माननीय प्रधानमंत्री जी की अप्रतिम कल्पना आज काशी तमिल संगमम के रूप में साकार होने जा रही है। तमिल समाज, तमिल संस्कृति और काशी के साथ उनके काल अतीत प्रगाढ़ संबंधों को रेखांकित कर माननीय प्रधानमंत्री जी की एक भारत श्रेष्ठ भारत की महान सोच का ही एक आयाम है काशी तमिल संगमम। மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு மாண்புமிகு மத்திய கல்வி அமைச்சர் அவர்கள் தமிழ் பாரம்பரிய முறையில் அங்கவஸ்திரம் அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி இப்போது சிறப்பிப்பார்கள். मैं माननीय केंद्रीय शिक्षा मंत्री श्री धर्मेंद्र प्रधान जी से सादर अनुरोध करती हूं कि कृपया स्मृति चिन्ह और अंग वस्त्र प्रदान कर माननीय प्रधानमंत्री जी का अभिनंदन करें। தமிழ் மக்களின் உள்ளத்து களிப்பை தெரிவிக்கும் வகையில் காசி தமிழகம் நெடுங்கால தொடர்பு என்னும் நூலினை மேனாள் மத்திய இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டின் சார்பாகவும் தமிழ் மக்களின் சார்பாகவும் தற்போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களிடத்தில் வழங்குகிறார்கள். और अब माननीय श्री पौन राधाकृष्णन जी से सादर आग्रह कि कृपया माननीय प्रधानमंत्री जी को पुस्तक काशी तमिलागम कनेक्ट भेंट करें। इस पुस्तक में काशी और तमिलागम के बीच इतिहास के विभिन्न बिंदुओं के आधार पर विभिन्न तथ्य और घटनाएं संकलित की गई हैं। 3 भाषाओं में इस पुस्तक को माननीय प्रधानमंत्री जी को भेंट किया जा रहा है। महर्षि अगस्त्य के तमिलनाडु भ्रमण से लेकर काशी के तमिल समाज से जोड़ने वाले विभिन्न प्रसंग इनमें सम्मिलित हैं। बहुत बहुत धन्यवाद। மாண்புமிகு தகவல் ஒளிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறைகளுக்கான மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களை வரவேற்புரை ஆற்றுவதற்காக அன்போடு அழைக்கிறோம். और मैं माननीय केंद्रीय राज्य मंत्री डॉक्टर एल मुरुगन को स्वागत संबोधन के लिए आमंत्रित करती हूं। இந்த புனித பூமியில வாரணாசியில காசி தமிழ் சங்கமம் இந்த நிகழ்ச்சி ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பாரதியாருடைய கனவை நனவாக்குகின்ற இந்த காசி தமிழ் சங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்று காசி தமிழ் சங்கமம் காசியில நம்மளுடைய உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாநிலத்தில் சிறப்பான ஒரு வரவேற்பை வழங்கியிருக்கின்ற மாண்புமிகு கவர்னர் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய திரு தர்மேந்திர பிரதான் அவர்களையும் மரியாதைக்குரிய திரு இளையராஜா அவர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா இளையராஜா அவர்களையும் மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் திரு சுதீர் ஜெயின் அவர்களையும் சென்னை ஐஐடியினுடைய டைரக்டர் திரு காமகோடி அவர்களையும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களையும்
இங்கு வருகை புரிந்திருக்கின்ற ஆதினங்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிகளை வரவேற்று காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய பந்தம் இருக்கிறது. அந்த பந்தம் ஆண்டாண்டுகளுக்கு முந்தைய பந்தம். அந்த பந்தம் நாம் ஆண்டுகளில் கணக்கிட முடியாத ஒரு பந்தம். பாண்டிய வம்சத்தை சேர்ந்த அதிவீர ராமபாண்டியன் காசிக்கு யாத்திரையாக வந்தார்கள். அவர் இங்கு திரும்பி சென்ற பிறகு தென்காசியில மிகப்பெரிய ஒரு சிவாலயத்தை நிறுவினார்கள். அதே போல அவர்களுடைய மூதாதையர்கள் நம்மளுடைய சிவகாசியில ஆலயத்தை நிர்வகித்தார்கள். ஸ்கந்த புராணத்தின் தமிழ் பாடல்களாக காசி காண்டம் அவர்கள் எழுதி காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய உறவை இந்த நிகழ்ச்சியில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கும் விதமாக நாம் வாரணாசி, நாம் வழக்கத்தில் சொல்லுவோம், நம்மளுடைய ராமேஸ்வரம் போயிட்டு காசிக்கு வருவோம், காசியிலிருந்து ராமேஸ்வரம் வருவது, இப்படி ஒரு மிகப்பெரிய அந்த ஒரே பாரதம், உன்னத பாரதம், தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், தமிழ்நாட்டினுடைய பண்பாடு இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அருமையான தமிழ்நாடு கலாச்சாரம் மட்டுமின்றி ஒரு கல்வியினுடைய மிகப்பெரிய ஒரு கல்வி ஸ்தாபனம் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி இங்கே இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கையை இன்றைக்கு இந்த எடுத்துக்காட்டும் விதமாக ஒரு மிகப்பெரிய ஒரு இணைப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. நம்மளுடைய பாரதியார் அவர்களுக்கு, எங்களுடைய பாரதியார் சுதந்திர போராட்டத்திற்காக வித்திட்டவர், பெண் அடிமையை எதிர்த்தவர், பெண் சுதந்திரத்தை பாடுபட்டவர். அவருக்கு பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில ஒரு இறக்கையை கொடுத்து நம்மளுடைய பாரதியார் அவர்களுக்கு பெருமை சேர்த்த நம்மளுடைய பிரதமர் அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பிலும் தமிழ்நாட்டின் சார்பிலும் அவர்களுக்கு நன்றியை சொல்வதோடு இந்த ஒரே பாரதம், உன்னத பாரதம் மூலியமாக தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, தமிழ்நாட்டினுடைய காஞ்சிபுரம் புடவைகள், பனாரசினுடைய புடவைகள் தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இணைப்பு பாலமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பெரியோர்களை, ஒரு மாதம், கார்த்திகை மாதம் இந்த நிகழ்ச்சியானது முழுவதும் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். काशी के साथ तमिल का एक बहुत बड़ा पारंपरिक है। रामेश्वर क्षेत्र से मिट्टी लेकर काशी की गंगा में डालकर फिर वापस रामेश्वर में रामनाथ स्वामी को अभिषेक करना है, यही काशी यात्रा का पूर्ति। काशी तमिल संगमम कार्यक्रम के लिए माननीय प्रधानमंत्री के अभिनंदन और धन्यवाद देकर माननीय केंद्र राज्य मंत्री श्री एल मुरुगन जी स्वागत भाषण दिया। காசிக்கும் தமிழகத்திற்குமான தொடர்பில் இசைக்கு இணையற்ற பங்குண்டு. ஹிந்துஸ்தானி இசையும் கர்நாடக இசையும் ஒன்றுக்கொன்று சகோதர உறவு பூண்டவை. இங்கே மோகனம் என்றால் அங்கே பூபாலி, இங்கே சிந்து பைரவி என்றால் அங்கே பைரவி, இங்கே கேதாரம் என்றால் அங்கே நட்டபெஹாத், இங்கே தன்யாசி என்றால் அங்கே தனாஸ்ரீ. இப்போது இசையும் இசைகிற இந்த காசி தமிழ் சங்கமத்தில் உரையாற்ற வருகிறார் இசை ஞானி இளையராஜா. तमिल संस्कृति में रचे बसे तमिल संगीत के स्तंभ माने जाते हैं राज्यसभा सांसद माननीय श्री इलैयाराजा जी। माननीय सांसद महोदय अपने उद्बोधन के लिए आमंत्रित हैं। மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, மாண்புமிகு உத்தரப்பிரதேச ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் அவர்களே, மதிப்பிற்குரிய மத்திய அமைச்சர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, காசி தமிழ் சங்கமத்தில் திரளாக பங்கேற்றுக் கொண்டிருக்கும் தமிழ் பெருமக்களே மற்றும் காசிவாசிகளே, உலகம் வியக்க பார்த்து கொண்டிருக்கும் இந்த காசி தமிழ் சங்கமத்தின் நிகழ்வுகளை காண வந்திருக்கும் திரளான பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை, மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காசி நகருக்கும் தமிழுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது என்பதை
இங்கே விளக்கி விளக்கி அனைவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். பாரதியார் இங்கே 2 வருடம் இங்கே படித்திருக்கிறார். இங்கே படித்து அவர் கற்றுக்கொண்ட விஷயங்களை புலவர் பெருமக்கள் உரையாடியதை, அவர்கள் விவாதத்தில் பங்கு கொண்டதையெல்லாம் நேரிலே பார்த்திருந்து காசி நகர் புலவர் இங்கே செய்யும் பேச்சுக்களை காசியில் கேட்க ஒரு கருவி செய்வோம் என்று இந்தியாவிற்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாத நேரத்திலே அவர் அந்த பாடலை பாடியிருக்கிறார். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் என்று அப்பொழுதே அவர் வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என்று நதிகள் இணைப்பு திட்டம் வருவதற்கு முன்பே அவன் 22 வயதில் பாடிவிட்டு போய்விட்டான். அப்படியான பாரதியார் தன்னுடைய 9 வயது முதல் 11 வயது வரை 2 ஆண்டுகள் இங்கே இருந்து பயின்று அவர் அறிவு பெற்றிருக்கிறார் என்பது மிகவும் தமிழ் பெருமக்களுக்கு மிகவும் அரிய விஷயமாகும். அதேபோல் நீங்கள் அறியாத, இதுவரை குறிப்பிடப்படாத ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன். கபீர் தோஹாவளி பாடினார், 2 அடிகளிலே பாடுவது. அங்கே தமிழில் திருவள்ளுவர் திருக்குறள் என்ற நூலை இயற்றினார் 2 அடிகளில், 2 வரிகளில். தோஹாவளியில் 8 சீர்கள் அமைந்திருக்கின்றன, திருக்குறளில் 7 சீர்கள் தான். முதல் அடி 4 சீர், 2ஆம் அடி 3 சீர். இந்த நிகழ்வுகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த 2 அடிகளில் பாடிய கபீர்தாஸ் ஆன்மீகத்தை பற்றி பாட, திருவள்ளுவர் உலக இயல்கள் பற்றி அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று முப்பால்களாக அதை 1330 பாடல்களாக எழுதினார். இன்னொரு விஷயத்தை, யாரும் குறிப்பிடாத விஷயத்தை இங்கே சொல்லுகிறேன். முத்துசாமி தீட்சிதர் இங்கேதான் கர்நாடக சங்கீதத்தின் மாமேதை என்று போற்றக்கூடிய மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசாமி தீட்சிதர் இங்கே வந்து நிறைந்து பல இடங்களில் தேசாந்திரமாக பாடிக்கொண்டு சென்றவர். கங்கை நதியில் மூழ்கி எழும்பொழுது அவர் கையிலே சரஸ்வதி தேவி வீணையை பரிசளித்திருக்கிறார். அந்த வீணை இன்னும் இருக்கிறது, அருங்காட்சியகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த இந்த காசி நகரிலே தமிழ் சங்கமத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற இந்த எண்ணம் நமது பிரதமர் அவர்களுக்கு எப்படி தோன்றியது என்பதை நான் மிகவும் வியந்து கொண்டிருக்கிறேன். மோடிஜி, I cannot express my feelings fully because the thought you have to make Tamil Sangamam in this புண்ணிய பூமி காசியிலே நடத்துவதற்கு உங்களுக்கு எப்படி இந்த ஆலோசனை வந்தது என்பதை நான் வியந்து மகிழ்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த புகழும் மென்மேலும் ஓங்குக என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். श्री इளையராजा जी ने भाषण दिया, उसका संक्षेप। कबीर के दोहे, उसके साथ तिरुवल्लुवर के तिरुकुरल, दोनों भी 2 वाक्य में है। तमिलनाडु और काशी, ये दोनों के बड़ा पुराना संबंध मनाना का एक महा उत्सव है, एक काशी तमिल संगमम। इसके लिए माननीय प्रधानमंत्री को धन्यवाद देने चाहता हूं। गंगा देविயின் வனப்புமிக்க வதனமே உத்தரப்பிரதேசம். வைகைக்கரை கீழடியிலும் பொருணைக்கரை ஆதிச்சநல்லூரிலும் இன்னமும் பழமையாக சென்னை பல்லாவரத்திலும் அத்திரம்பாக்கத்திலும் தொல்லியல் எச்சங்கள் கிடைத்துள்ளன. அதுபோலவே காசிக்கும் தமிழுக்கும் பன்னெடுங்கால பழைய தொடர்பு உண்டு என்பதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் உத்தரப்பிரதேசத்திலும் பழம் கற்கால தடயங்கள், அப்பர் பாலியோலித்திக் ஆர்டிஃபேக்ட்ஸ் கிட்டியுள்ளன. மாண்புமிகு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்களை இந்த தருணத்தில் வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம்.
पौराणिक नगरी काशी का माननीय प्रधानमंत्री जी की अनुपम कल्पना के अनुरूप विकास करते हुए इसे पुरातन संस्कृति और आधुनिक विकास के समागम की नगरी बनाने में लक्षित सोच के साथ प्रयासरत हैं उत्तर प्रदेश के मुख्यमंत्री माननीय श्री योगी आदित्यनाथ जी। माननीय मुख्यमंत्री जी से मैं अपने विचार साझा करने के लिए आमंत्रित करती हूं। वणक्कम, नमस्कारम, हर हर महादेव। काशी तमिल संगमम के आज के इस उद्घाटन कार्यक्रम में देश के यशस्वी प्रधानमंत्री जी आदरणीय श्री नरेंद्र मोदी जी, उत्तर प्रदेश की माननीय राज्यपाल आदरणीय श्रीमती आनंदीबेन पटेल जी, केंद्रीय शिक्षा मंत्री माननीय धर्मेंद्र प्रधान जी, केंद्रीय शिक्षा राज्य मंत्री माननीय श्री एल मुरुगन जी, माननीय सांसद श्री लिया राजा, पूर्व केंद्रीय मंत्री माननीय श्री पोन राधाकृष्णन जी, भारतीय जनता पार्टी तमिलनाडु के अध्यक्ष के अन्नामलाई, आईआईटी चेन्नई के निदेशक प्रोफेसर बी कामाकोली, बीएचयू के कुलपति प्रोफेसर सुधीर जैन जी, आज के इस काशी तमिल संगमम के इस कार्यक्रम में तमिलनाडु से पधारे हुए सभी पूज्य अधिनम और उपस्थित सभी भाइयों बहनों, उन गलाई काशील वारावेरी की रोम, काशी में आपका स्वागत है। विश्वेश्वर की पवित्र धरा पर रामेश्वरम की पावन धरा से पधारे सभी अतिथियों और महानुभावों का स्वागत है। காசி நகரின் இந்த புனித பூமியில் விஸ்வேஸ்வரரின் திருக்கோயில் அமைந்துள்ள இந்த புனித பூமியில் ராமேஸ்வரத்திலிருந்து வந்திருக்கின்ற விருந்தினர்களை நான் வருக வருக என்று வரவேற்கிறேன்। बाबा विश्वनाथ की नगरी काशी में तमिल कार्तिक मास की पवित्र अवधि में काशी तमिल संगमम का आयोजन किया जा रहा है। इससे दक्षिण का उत्तर से अद्भुत संगम हो रहा है। सहस्त्राब्दियों पुराना संबंध फिर से नवजीवन पा रहा है। பாபா விஸ்வநாத் அவர்களின் திருக்கோயில் அமைந்துள்ள இந்த காசி நகரில் தமிழ் கார்த்திகை மாதம் முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த காசி தமிழ்ச் சங்கமம் என்ற இந்த நிகழ்ச்சியில் தெற்கிலிருந்து வடக்கு வரை நம்முடைய ஒருமைப்பாட்டை நிரூபிக்கும் வண்ணம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது। भारत के यशस्वी प्रधानमंत्री तथा काशी के लोकप्रिय सांसद आदरणीय श्री नरेंद्र मोदी जी काशी तमिल संगम का उद्घाटन करने के लिए स्वयं पधारे हैं।
இந்திய திருநாட்டின் திறமைமிகு பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காசி தமிழ்ச் சங்கமம் என்ற இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக இங்கே வருகை புரிந்துள்ளார். आदरणीय प्रधानमंत्री जी का मैं इस अवसर पर आप सभी की ओर से, उत्तर प्रदेश वासियों की ओर से हृदय से स्वागत एवं अभिनंदन करता हूं. பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த நகரின் மக்கள் அனைவரின் சார்பிலும் உங்கள் சார்பிலும் நான் என் இதயபூர்வமான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். इस अवसर पर उपस्थित उत्तर प्रदेश की माननीय राज्यपाल तथा केंद्रीय मंत्री माननीय धर्मेंद्र प्रधान जी और अन्य केंद्रीय पदाधिकारियों के साथ ही पूज्य अधिनम तमिलनाडु से पधारे सभी सम्मानित अतिथियों का भी मैं हृदय से स्वागत करता हूं. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வருகை புரிந்துள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஆளுநர் அவர்களையும் மத்திய மந்திரிகள் அவர்களையும் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற முக்கியமான விருந்தினர்களையும் வரவேற்று நான் வணங்கி மகிழ்கிறேன். यह आयोजन आजादी के अमृत काल में आदरणीय प्रधानमंत्री जी के एक भारत श्रेष्ठ भारत की परिकल्पना को जीवंत कर रहा है. இந்த விழா, இந்த உற்சவம் சுதந்திரத்தின் அமிர்த காலத்தில் மாண்புமிகு பிரதமர் அவர்களின் ஒரு தொலைநோக்கு பார்வையின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. काशी तमिल संगमम में तमिलनाडु से छात्र, शिक्षक, शिल्पकार, साहित्यकार सहित अध्यात्म, उद्योग जगत, विरासत, नवाचार, व्यवसाय, देवालय व्यवस्था, ग्रामीण पृष्ठभूमि तथा संस्कृति जगत से जुड़े 12 समूह काशी का भ्रमण करेंगे और विषय विशेषज्ञों से संवाद भी करेंगे. इसके अलावा प्रयागराज व अयोध्या भी जाएंगे. காசி தமிழ்ச் சங்கமம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள், ஆசிரியர்கள், சிற்பிகள், கலாகாரர்கள், இலக்கியவாதிகள், இலக்கியத்தை ரசிக்கின்ற அன்பர்கள், புதிய சிந்தனை உடைய மக்கள், விவசாயிகள், ஆலய பணிகளில் தொடர்புடைய நபர்கள், கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள், கலாச்சாரத்தை பிரதிபலிப்பவர்கள் என 12 குழுக்கள் தமிழகத்திலிருந்து இங்கே வரவிருக்கிறது. காசியை மட்டுமல்ல, பிரயாகராஜ், அயோத்தியா போன்ற நகரங்களுக்கும் இந்த குழுக்கள் செல்லவிருக்கிறார்கள். भगवान श्री राम द्वारा श्री रामेश्वरम में स्थापित पवित्र ज्योतिर्लिंग और काशी में विराजमान भगवान आदि विशेश्वर पवित्र ज्योतिर्लिंग के रूप में पूजित हैं. यह ज्योतिर्लिंग काशी और तमिलनाडु के संबंधों के केंद्र बिंदु भी हैं. பகவான் ஸ்ரீ ராமர் அவர்களால் ராமேஸ்வரத்தில் நிர்மாணிக்கப்பட்ட ஜோதிர்லிங்கமும் காசியில் அமைந்துள்ள காசி விஸ்வநாத் திருக்கோயிலின் ஜோதிர்லிங்கமும் தமிழகத்திற்கும் காசிக்கும் உள்ள ஒரு தொடர்பினை நன்கு புலப்படுத்துகிறது. இந்த தொடர்புதான் தமிழகத்திற்கும் காசிக்கும் உள்ள ஒரு கேந்திர பிந்து எனப்படும் ஒரு ஆதாரமாகும். भगवान श्री राम और भगवान शिव के माध्यम से निर्मित इस समन सेतु को आदि शंकराचार्य ने भारत के चारों कोनों में पवित्र पीठ की स्थापना कर आगे बढ़ाया. आदरणीय प्रधानमंत्री जी इस महायज्ञ को वर्तमान में गति दे रहे हैं. பகவான் ஸ்ரீ ராமர், சிவபெருமான் ஆகிய இருவரர் தொடர்பினை புலப்படுத்தும் இந்த காசி தமிழ்ச் சங்கமம் என்ற தொடர்பு பாலம் ஆதி சங்கராச்சாரியார் நாட்டின் பல்வேறு திசைகளிலும் நிர்மாணித்த
சங்கராச்சாரிய மடங்களைப் போல நமது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியினை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார். तमिलनाडु की तेनकासी में भगवान विश्वनाथ का एक प्राचीन मंदिर है। तेनकासी का अर्थ है दक्षिण की काशी। पांड्य वंश के सम्राट पराक्रम पांड्यन से ने काशी से शिवलिंग लाकर तेनकासी में स्थापित किया था। तमिलनाडु में शिव काशी नामक एक पवित्र स्थान भी है। தமிழ்நாட்டில் தென்காசி என்று ஒரு திருக்கோயில் தலம் ஒன்று இருக்கிறது. மிக பழமையான திருக்கோயில் அது. தென்காசி என்றால் தென்னாட்டில் அமைந்துள்ள காசி என்று பொருள்படும். பாண்டிய வம்சத்தைச் சேர்ந்த பராக்கிரம பாண்டியன் காசியிலிருந்து சிவலிங்கம் எடுத்து வந்து அந்த கோயிலை நிர்மாணித்தார் என்று சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் தென்காசியை தவிர சிவகாசி என்ற பெயருடைய மற்றொரு ஊரும் உள்ளது. काशी के धार्मिक महत्व के कारण देश के सभी भागों के लोग सदियों से यहां आते रहे हैं, जिससे गंगा जी के तट पर बसी यह पवित्र नगरी भारत की धर्म, संस्कृति और आध्यात्मिक चेतना का केंद्र बनी हुई है. காசியில் தர்மத்தின் அடிப்படையில் பல்லாண்டுகளாக தமிழகத்திலிருந்தும் நாட்டின் பிற பகுதிகளிலிருந்தும் மக்கள் இங்கே வருகை புரிகிறார்கள். இந்த புனிதமான நகரம் மதம், தர்மம், பாரதத்தின் கலாச்சாரம் இவை அனைத்திற்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு நகரமாக இருக்கிறது. इसी तरह तमिलनाडु प्राचीन काल से ही ज्ञान, कला और संस्कृति का केंद्र रहा है, जिसे पांड्य, चोल, पल्लव आदि राजाओं ने विस्तार दिया. பழமையான காசி நகரைப் போலவே தமிழ்நாடும் மிக பழமையான வரலாற்றினையும் கலாச்சாரத்தையும் கொண்டிருக்கிறது. இங்கே சேர, சோழ, பாண்டிய, பல்லவ அரசர்கள் நெடுங்காலமாக ஆட்சி புரிந்து வந்தார்கள். काशी और तमिलनाडु में भारतीय संस्कृति के सभी तत्व समान रूप से संरक्षित हैं. காசியிலும் தமிழ்நாட்டிலும் பாரதத்தில் நிலவி வருகின்ற தத்துவ கொள்கைகள் அனைத்தும் பூரணமாக நிறைந்து காணப்படுகிறது. तमिल भाषा का साहित्य अत्यंत प्राचीन और समृद्ध है. यह मान्यता है भगवान शिव के मुंह से जो दो भाषाएं निकली उनमें तमिल और संस्कृत समान रूप से एक साथ निकल करके अपनी समृद्ध साहित्य के लिए जानी जाती है. தமிழ் மொழி மிகவும் பழமையான மொழி. ஒரு கதை சொல்லப்படுகிறது. பகவான் சிவபெருமானின் வாயிலிருந்து இரண்டு மொழிகள் பிறந்தன. ஒன்று தமிழ், மற்றொன்று சம்ஸ்கிருதம் எனப்படும் வடமொழி என்று. அத்தகைய பழமை மிக்க, பெருமை மிக்க மொழி தமிழ் மொழி. समस्त भारतीय भाषाएं और उनका साहित्य सभी को अपने में समाहित करता है. यह समावेशी सांस्कृतिक प्रेरणा का स्रोत रहा है, जो समाज में सद्भाव और समरसता बनाए हुए है. இந்திய திருநாட்டின் உள்ள மொழிகள் அனைத்தும் நம் நாட்டில் உள்ள பல மொழிகளின் கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் வண்ணமே அமைந்திருக்கிறது. काशी तमिल संगमम के आयोजन से तमिलनाडु के हमारे अतिथिगण न केवल काशी सहित उत्तर प्रदेश की समृद्ध सांस्कृतिक विरासत से परिचित होंगे, अपितु उत्तर और दक्षिण के संगम से हमारे सांस्कृतिक एकता को भी सुदृढ़ बनाने में अपना योगदान देंगे. காசி தமிழ்ச்சங்கத்திற்கு ஏற்பாடு செய்திருக்குள்ள இந்த வேளையில் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற எங்களுடைய விருந்தினர்கள் உத்தரப்பிரதேசத்தின் கலாச்சாரத்தையும், காசி நகரின் கலாச்சாரம் மட்டுமல்லாது உத்தரப்பிரதேசத்தின் கலாச்சாரத்தையும் புரிந்து கொள்வார்கள். मैं एक बार फिर से आदरणीय प्रधानमंत्री जी का इस अवसर पर आभार व्यक्त करते हुए इस संपूर्ण आयोजन के प्रति
अपनी मंगलमय शुभकामनाएं व्यक्त करता हूं। धन्यवाद। जय हिंद। இந்த காசி தமிழ்ச் சங்கத்தின் ஏற்பாடுகளை செய்து எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்காக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய விழா சிறப்பாக நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன். வணக்கம். சங்கப்புலவர் கபிலர் வாரணாசியில் வாழ்பவர்களை பற்றி தம்முடைய பாடலில் குறிப்பிடுகிறார். நவீன கால தமிழ் கவி சுப்பிரமணிய பாரதியாரோ காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்கிறார். காலகாலமாக தொடரும் கவின்மிக்க இத்தொடர்பை மீள் உருவாக்கம் செய்யும் வகையில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் காசி தமிழ் சங்கம கொண்டாட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார்கள். காசி தமிழ் சங்கமத்தினை தம்முடைய திருக்கரங்களால் தொடங்கி வைக்குமாறு பாரத பிரதமர் அவர்களை பணிவன்புடன் வேண்டுகிறோம். विश्व में विविधता में एकता की मिसाल पेश करता भारत, जहां भाषा अनेक पर भाव एक है, अभिव्यक्ति अनेक पर संस्कृति एक है, इसी एकत्व का समरसता का दृष्टांत प्रस्तुत कर रहा है काशी तमिल संगमम। माननीय प्रधानमंत्री जी से विनम्रता पूर्वक आग्रह करती हूं कि कृपया रिमोट का बटन दबाकर काशी तमिल संगमम का उद्घाटन करें। நன்றி. காசி தமிழ் சங்கமம் குறித்த குறும்படம் இப்போது காணலாமா? धन्यवाद माननीय प्रधानमंत्री जी। और अब काशी तमिल संगमम के पीछे की व्यापक सोच को हमारे सामने रख रही है ये लघु फिल्म। वाराणसी दुनिया का सबसे पौराणिक शहर, तमिलनाडु जिसकी भाषा है सबसे प्राचीन, एक की पहचान है आध्यात्मिक राजधानी की, जहां गंगा की धार के साथ गूंजते हैं पवित्र मंत्र, तो दूसरी ओर है भारतीय ज्ञान प्रणाली का अनमोल खजाना। बौद्धिक, सांस्कृतिक, आध्यात्मिक और कलात्मक क्षेत्रों में दोनों ने अपने हृदय में संजो रखा है ज्ञान की विरासत को। दोनों क्षेत्रों के बीच के इस प्राचीन संबंध का साक्षी बनने जा रहा है काशी तमिल संगमम। यादम उरे यावरुम केडीर, यानी हम सभी स्थानों के लिए अपनेपन का भाव रखते हैं और सभी लोग हमारे अपने हैं। वो त्योहार जो तमिल कैलेंडर के अनुसार कार्तिकेय महीने में मनाया जा रहा है। प्रधानमंत्री नरेंद्र मोदी जी के विजन के अनुरूप शिक्षा मंत्रालय इस कार्यक्रम की पहल को दे रहा है आकार, जिसका मकसद है राष्ट्रीय शिक्षा नीति 2020 के तहत एक ऐसी पीढ़ी का निर्माण जिसमें आधुनिकता की झलक तो हो ही, साथ ही उनमें हो मजबूत जड़ें संस्कृति और लोकाचार की, और एक भारत के उद्देश्य को करना है सार्थक। संगमम में शैक्षणिक कार्यक्रम के तहत एक लंबे अनुभव के लिए तमिलनाडु से 12 ग्रुप के लगभग 2500 प्रतिनिधि काशी का दौरा कर रहे हैं। आपसी चर्चा और ज्ञान के आदान प्रदान के लिए प्रत्येक ग्रुप के विषय से संबंधित विशेष सेमिनार आयोजित किए जा रहे हैं। प्रतिनिधियों के प्रत्येक ग्रुप को अपनी यात्रा के दौरान वाराणसी, सारनाथ, प्रयागराज और अयोध्या का भ्रमण करना है। उत्सव में और भी रंग भरने के लिए हर शाम सांस्कृतिक कार्यक्रम आयोजित किए जा रहे हैं, जिनमें भरतनाट्यम जैसे प्राचीन नृत्य, तमिल लोक नृत्य जैसे कराकट्टम, पोइकल, कुथिरई और तमिल लोक संगीत शामिल हो रहे हैं। तमिलनाडु के स्वतंत्रता सेनानियों के लिए आयोजित प्रदर्शनी में
त्याग और बलिदान की झलक मिल रही है। साथ ही हो रही है क्षेत्रीय फिल्मों की स्क्रीनिंग और पुस्तकों का विमोचन भी। इसके अलावा यहाँ वन डिस्ट्रिक्ट वन प्रोडक्ट के तहत सभी प्रकार के हस्तशिल्प और हथकरघा की प्रदर्शनी और उत्पादों की बिक्री के लिए स्टॉल लोगों के लिए हो रहे हैं उपलब्ध। व्यंजन किसी भी संस्कृति के अभिन्न अंग हैं, इसलिए यहाँ तमिल व्यंजनों की कई किस्में विविधता के साथ लगा रही हैं जायके का तड़का। लोगों के दिलों को करीब लाने का ये उत्सव वास्तव में आजादी के अमृत महोत्सव की पेश कर रहा है झलक। हमारी परंपरा के संबंध को फिर से खोजने, अपने जुड़ाव को और भी मजबूत करने और साझा विरासत की समृद्धि का सम्मान करने के लिए आज माननीय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने अपने कर कमलों से काशी तमिल संगमम का उद्घाटन किया है। யாதும் ஊரே யாவரும் கேளர் என்கிற கணியன் பூங்குன்றனாரின் வரிகளை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நினைவூட்டினார்கள். தமிழின் தனிச்சிறப்பு உலக பொதுமறை திருக்குறள். இன்றளவும் வாழ்வியல் வழிகாட்டியாக மானுடவியல் களஞ்சியமாக திகழ்கிற திருக்குறள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இன்று அயல் நாட்டின் கெமர் மொழி உட்பட 13 மொழிகளில் திருக்குறளின் மொழிபெயர்ப்புகளை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வெளியிட்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை திருக்குறளின் மொழிபெயர்ப்புகளை வெளியிட்டு புகழ் சேர்க்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். और अब क्लासिक तमिल साहित्य तिरुकुरल का लोकार्पण माननीय प्रधानमंत्री जी के कर कमलों द्वारा किया जाएगा। मैं माननीय प्रोफेसर वी कामाकोटी जी से विनयपूर्ण आग्रह करती हूं कि माननीय प्रधानमंत्री जी को तिरुकुरल भेंट करें। आज इस रचना के 13 भाषाओं में अनुवाद का लोकार्पण किया जा रहा है, जिनमें शामिल है कंबोडियाई भाषा कैमर भी। जीवन ज्ञान का सार है तिरुकुरल, तमिल भाषा में लिखी एक प्राचीन काव्य रचना जिसके रचयिता थे संत तिरुवल्लुवर। ये कृति जीवन मूल्यों को रेखांकित करती है जो जीवन के हर पहलू का स्पर्श करते हैं। ये दोहे या कुड़ल 3 विषयों पुण्य, धन और प्रेम पर आधारित हैं। इसमें 133 अध्यायों में 1330 तमिल दोहे संग्रहित हैं। बहुत बहुत धन्यवाद माननीय प्रधानमंत्री जी। பதிமூன்று மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் இப்போது ஒரு கலை சங்கமம். தமிழ்நாட்டின் தனிச்சிறப்பு நாதஸ்வரம். மங்கள நிகழ்ச்சிகள் நாதஸ்வர இசையோடு தொடங்குவது மரபு. காசி விஸ்வநாதரின் அருளோடு தொடங்குகிற காசி தமிழ் சங்கமத்தின் தொடக்க விழாவிலும் மங்களநாதம் வழங்க வருகிறார்கள் காசிம் மற்றும் பாபு சகோதரர்கள். புகழ்மிக்க ஷேக் சின்ன மௌலானா அவர்களின் சீடர்களான காசிமும் பாபுவும் சின்ன மௌலானா அவர்களின் வழித்தோன்றல்களும் ஆவர். ஷேக் சின்ன மௌலானா, உஸ்தாத் பிஸ்மில்லா கான் இருவருமே பாரத சுதந்திரத்தின் வெள்ளி விழா ஆண்டில் புதுதில்லியில் தேசிய இசை வழங்க அழைக்கப்பட்டனர் என்பது தமிழ் காசி தொடர்பின் மற்றொரு சிறப்பு. விஸ்வ ஈஸ்வர என்று வேண்டுகிறார்கள் सिंधु भैरवी रागத்தில் रूपक ताड़த்தில்। और अब समृद्ध तमिल संस्कृति की एक झलक सांस्कृतिक कार्यक्रम के माध्यम से प्रस्तुत है। सबसे पहले ताल रूपक में राग सिद्धू भैरवी पर आधारित रचना विश्वेश्वर दर्शन प्रस्तुत कर रहे हैं प्रसिद्ध तमिल कलाकार कासिम और बाबू।
श्री कासिम और श्री बाबू की इस प्रस्तुति की एक विशेषता ये भी है कि इनके दादा उस्ताद बिस्मिल्लाह खां के साथ शहनाई बजाते थे। एक बार जोरदार तालियां इन कलाकारों के लिए। இசையையும் தமிழையும் பிரிக்க இயலாது. இசைக்காக தனி இலக்கணம் கண்ட மொழிதான் தமிழ் மொழி. இசை, தமிழ் இந்த இரு பெரும் சிறப்புகளையும் போற்றுகிற வகையில் இப்போது வர இருக்கிறது இசை ஞானி இளையராஜா அவர்களின் சிறப்பு இசை நிகழ்ச்சி. तमिल गीतकार, संगीतकार, गायक जिन्होंने विभिन्न भाषाओं में संगीत के माध्यम से देश दुनिया को जोड़ा है। स्वागत करें मैस्ट्रो इलिया राजा जी का। நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்கிற மாணிக்கவாசகரின் திருவாசகத்தை பன்னாட்டு அரங்கில் தமிழின் சிறப்பாக அரங்கேற்றியவர் இசைஞானி இளையராஜா. இப்போது காசி விஸ்வநாதரின் அருளோடு இங்கே இசை வழங்க வருகிறார். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः தஸ்மை ஸ்ரீ குரவே जननी जननी जगन्नी हर 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 महादेव हर 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 महादेव ओम भैरव रुद्राय महारुद्राय काल रुद्राय कल्पांत रुद्राय वीर रुद्राय रुद्र
रुद्राय घोर रुद्राय अघोर रुद्राय मार्तांड रुद्राय अंड रुद्राय ब्रह्मांड रुद्राय चंड रुद्राय प्रचंड रुद्राय दंड रुद्राय शूर रुद्राय वीर रुद्राय भव रुद्राय भीम रुद्राय अदल रुद्राय विदल रुद्राय सुदल रुद्राय महादल रुद्राय अजादल रुद्राय तलादल रुद्राय पादाल रुद्राय नमो नमः। शंभो शंभो शंकरा भजेहम् हर 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 महादेव। ओम नमः सोमाय च रुद्राय च नमस्ताम्राय च अरुणाय च नमः शृंगाय च पशुपतये च नमः उग्राय च भीमाय च नमो अग्रे वदाय च धूरे वदाय च नमो हन्त्रे च हनीयसे च नमो वृक्षेभ्यो हरिकेशेभ्यो नमः ताराय नमः शम्भवे च मयो भवे च नमः शंकराय च मयस्कराय च नमः शिवाय च शिवतराय च। पूरणा जगतारणा सत्यदेव देवप्रिया निश्चला दुष्ट निग्रह सप्तलोक संरक्षणा श्वेत ऋषभ वाहना त्रिपुरनाशनर्धना व्योमकेश महासेन जनक वत्स भद्र परशुभद्र नमः। ओम शिवोऽहम् रुद्रनामं भजेऽहम् ओम शिवोऽहम् ओम शिवोऽहम् रुद्रनामं भजेऽहम् भजेऽहम्। त्रिशूलगात्रम् सत्यप्रभाव दिव्यप्रकाश मन्त्रस्वरूपमात्रम् सत्पञ्चादिनिष्कलङ्कोहनिजपूर्णबोधहंसम् सत्यकात्माकमित्यब्रह्मोऽहं स्वप्रकाशोऽहम् सच्चित्प्रमाणमो गण 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 गण
சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் பாசம் யார் என்ன மாயம் மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரொடும் அவந்தன் குறிப்பே குறிக்கொண்டு கோமானமின் நீங்கே புயங்கன் நாள்வான் பொங்கழிக்கே புயங்கன் நாள்வான் பொங்க கடிசே கடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருப்பொறிப்பை செடிசே உடலை செலநீங்கி சிவலோகத்தை நம்மை வைப்பார் ஒடிசே மேரி புயங்கந்தன் நன்றி.
மந்திர உச்சாடனங்களை கற்பதற்காகவே, முறையாக கற்பதற்காகவே பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலே இருந்து தமிழ்நாட்டின் வேதவதி நதிக்கரை காஞ்சிபுரத்திற்கும், உத்தரப்பிரதேசத்தின் கங்கை ஆற்றங்கரை காசிக்கும் பண்டிதர்கள் பலமுறை வந்ததாக பழைய வரலாறும் பதிவுகளும் தெரிவிக்கின்றன. வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ என்றே கேட்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். இப்போது சங்கநாதமும், அந்த சங்கநாதத்தை தொடர்ந்து मंदिर उच्चारणங்களும். और अब प्रस्तुत है शंखनाद के साथ मंत्रोच्चारण। संयोरावृणीमहे
பாவலரும் நாவலரும் பண்மலர கண்மலரும் காவலரும் ஏடவிழ்க்கும் काशी। कुमार गुरुबरर का काशी कलम्बगम में एक कविता है। कलाकार और पंडित अपना कविता रचाएं, सुनो वालों की दिल बहाएं, राजा सुनकर खुश हो जाएं, राज्य में शांति रहे। தமிழ்நாட்டின் தென் பகுதியாம் ஸ்ரீவைகுண்டத்து குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டில் காசியில் சகல மரியாதைகளுடன் புகழ் பெற்றமையை வரலாறு போற்றுகிறது. இன்று 2022ஆம் ஆண்டிலும் தமிழையும் தமிழ் மக்களையும் சகல மரியாதைகளுடன் காசிக்கு வரச் செய்து வரலாறு படைத்திருக்கிறார் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள். காசி தமிழ் சங்கமம் என்கிற இந்த இணையற்ற நிகழ்ச்சியில் விழா பேருரை ஆற்றிச் சிறப்பிக்குமாறு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை பணிவன்போடு வேண்டுகிறோம். मान्यवर, सदियों से संतों द्वारा सिंचित महान मुनियों की जीवंत परंपराएं ही माननीय प्रधानमंत्री जी की नीतियों का आधार है। पंच प्रण के संकल्प के साथ माननीय प्रधानमंत्री जी ऐसे नूतन भारत का निर्माण करने में प्रयासरत हैं जहां विकास और विरासत का संगम हो, क्षेत्रीय विविधता को एकता में पिरोकर राष्ट्रीयता के सूत्र में बंधा भारत। ऐसे युग दृष्टा देश के प्रधान सेवक हम सबके प्रेरणा स्रोत माननीय प्रधानमंत्री जी से सादर विनती करती हूं कि इस ऐतिहासिक अवसर पर अपने सुवचनों द्वारा हमारा मार्गदर्शन करें। हर हर महादेव। वणक्कम काशी, वणक्कम तमिलनाडु। कार्यक्रम में उपस्थित उत्तर प्रदेश की गवर्नर आनंदीबेन पटेल, मुख्यमंत्री श्रीमान योगी आदित्यनाथ जी, केंद्रीय कैबिनेट में मेरे सहयोगी श्री धर्मेंद्र प्रधान जी, श्री एल मुरुगन जी, पूर्व केंद्रीय मंत्री पोन राधाकृष्णन जी, विश्व प्रसिद्ध संगीतकार और राज्यसभा के सदस्य इलैया राजा जी, बीएचयू के वाइस चांसलर सुधीर जैन, आईआईटी मद्रास के डायरेक्टर प्रोफेसर कामकोटी जी, अन्य सभी महानुभाव और तमिलनाडु से मेरी काशी में पधारे सभी मेरे सम्मानित अतिथिगण, देवी और सज्जनों, विश्व के सबसे प्राचीन जीवन शहर काशी की पावन धरती पर आप सभी को देखकर आज मन बहुत ही प्रसन्न हो गया, बहुत ही अच्छा लग रहा है। मैं आप सभी का महादेव की नगरी काशी में काशील तमिल संगमम में हृदय से स्वागत करता हूं। இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உத்தரப்பிரதேச மாநில கவர்னர் திருமதி ஆனந்திபென் அவர்களே, உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களே, மத்திய அமைச்சரவையில் என்னுடைய சகாக்கள் தர்மேந்திர பிரதான் அவர்களே, முருகன் அவர்களே, உலக புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா அவர்களே, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மேலும் இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உலகத்திலேயே பழமையான வாழ்க்கை வரலாற்றை கொண்டிருக்கின்ற இந்த காசி மாநகருக்கு காசி தமிழ்ச் சங்கமம் என்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக தமிழகத்திலிருந்து வந்திருக்கின்ற என்னுடைய விருந்தினர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். हमारे देश में संगमों की बड़ी महिमा, बड़ा महत्व रहा है। नदियों और धाराओं के संगम से लेकर
विचारों, विचारधाराओं, ज्ञान, विज्ञान और समाजों, संस्कृतियों के हर संगम को हमने सेलिब्रेट किया है। ये सेलिब्रेशन वास्तव में भारत की विविधताओं और विशेषताओं का सेलिब्रेशन है और इसलिए काशिल तमिल संगमम अपने आप में विशेष है, अद्वितीय है। நம்முடைய இந்திய திருநாட்டில் சங்கம திருவிழாக்கள், சங்கமங்கள் எப்போதுமே மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. அது நதிகளின் சங்கமமாக இருக்கட்டும், கொள்கைகள் எண்ணங்களின் சங்கமமாக இருக்கட்டும், ஞானம் விஞ்ஞானம் போன்றவற்றின் சங்கமமாக இருக்கட்டும், சமூகம் கலாச்சாரம் இவற்றின் சங்கமமாக இருக்கட்டும், சங்கமம் ஒவ்வொன்றையும் நாம் ஒரு விழாவாக கொண்டாடி வருகிறோம். இந்த நாடு பல வேற்றுமைகள், சிறப்புகள் கொண்ட ஒரு நாடு. அதை கொண்டாடவே இப்படிப்பட்ட ஒரு சங்கம திருவிழா, காசி தமிழ் சங்கமம் தன்னுடைய இந்த விளையாட்டு விழா நிகழ்ச்சிகளிலே ஒரு தனித்துவம், சிறப்பு கொண்டிருக்கிறது. आज हमारे सामने एक और पूरे भारत को अपने आप में समेटे हमारी सांस्कृतिक राजधानी काशी है, तो दूसरी ओर भारत की प्राचीनता और गौरव का केंद्र हमारा तमिलनाडु और तमिल संस्कृति है। ये संगम भी गंगा यमुना के संगम जितना ही पवित्र है। ये गंगा यमुना जितनी ही अनंत संभावनाओं और सामर्थ्य को समेटे हुए है। காசி என்ற இந்த திருநகரம் பழமை வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்தது. அதைப் போலவே தமிழ்நாடும் பழமை வாய்ந்தது, கலாச்சார பெருமை வாய்ந்தது. இந்த இரண்டு நகரங்களின் சங்கமம் இங்கே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, இந்த ஒரு மாத கால நிகழ்ச்சியின் மூலமாக நடக்கவிருக்கிறது. मैं काशी और तमिलनाडु के सभी लोगों का इस आयोजन के लिए हार्दिक बधाई देता हूं। मैं देश के शिक्षा मंत्रालय और उत्तर प्रदेश सरकार को भी शुभकामनाएं देता हूं, जिन्होंने एक माह के इस व्यापक कार्यक्रम को साकार किया है। इसमें बीएचयू और आईआईटी मद्रास जैसे महत्वपूर्ण शिक्षा संस्थान भी सहयोग कर रहे हैं। विशेष रूप से मैं काशी और तमिलनाडु के विद्वानों का, छात्रों का अभिनंदन करता हूं। காசியில் உள்ள மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் கல்வி அமைச்சகம், உத்தரப்பிரதேசத்தின் மாநில அரசு இரண்டும் இணைந்து இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, ஐஐடி மெட்ராஸ் இரண்டும் இணைந்து ஏற்பாடுகளை கவனித்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டின் வித்வான்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். साथियों, हमारे यहां ऋषियों ने कहा है, एको अहम बहुश्याम, अर्थात एक ही चेतना अलग अलग रूपों में प्रकट होती है। काशी और तमिलनाडु के कॉन्टेक्स्ट में इस फिलॉसफी को हम साक्षात देख सकते हैं। நண்பர்களே, நம் நாட்டில் ஒரு கொள்கை உள்ளது. ஏகோ அகம் பகுஷ்யாம் என்பது அந்த கொள்கை. அதாவது ஒரே உண்மை, ஆனால் அது பல ரூபங்களில் வெளிப்படுகிறது என்பதாகும். காசியும் தமிழ்நாடும் இந்த விஷயத்தில் ஒன்றிணைந்து இருக்கிறது என்பது என்னுடைய எண்ணம். काशी और तमिलनाडु दोनों ही संस्कृति और सभ्यता के टाइमलेस सेंटर्स हैं। दोनों क्षेत्र संस्कृत और तमिल जैसी विश्व की सबसे प्राचीन भाषाओं के केंद्र है। काशी में बाबा विश्वनाथ है, तो तमिलनाडु में भगवान रामेश्वरम का आशीर्वाद है। काशी और तमिलनाडु दोनों शिवमय है, दोनों शक्तिमय है। एक स्वयं में काशी है, तो तमिलनाडु में दक्षिण काशी है। काशी कांची के रूप में दोनों की सप्तपुरियों में अपनी महत्ता है। காசியும்
தமிழ்நாடும் இரண்டுமே தன்னுடைய கலாச்சாரத்தில் சிறந்து விளங்குகிறது. இரண்டு இடங்களும் வடமொழி சம்ஸ்கிருதம் தமிழ் இரண்டு மொழிகளிலும் சிறந்து விளங்குகிறது. காசியினுடைய பாபா விஸ்வநாத்தும் ராமேஸ்வரத்தினுடைய ராமேஸ்வரரும் பெருமை சேர்க்கிறார்கள். காசி தமிழ்நாடு இரண்டும் சிவமயமானது, சக்திமயமானது. காசி தமிழ்நாடு இரண்டும் திருக்கோயில்களுக்கு பிரபலமானது. தமிழகத்திலே காசி தென்காசி என்ற ஊர் பிரபலமானது. காசி காஞ்சி இந்த இரண்டு நகரங்களும் 7 முக்கியமான நகரங்களில் ஒன்றானவை. काशी और तमिलनाडु दोनों संगीत, साहित्य और कला के अद्भुत स्रोत भी हैं। काशी का तबला और तमिलनाडु का तन्नुमाई। काशी में बनारसी साड़ी मिलेगी तो तमिलनाडु का कांजीवरम सिल्क पूरी दुनिया में फेमस है। காசி தமிழ்நாடு இரண்டுமே கலை, கலாச்சாரம், தங்களுடைய பண்பாடு ஆகியவற்றில் சிறந்து விளங்குகின்றன. காசியிலே தபேலா என்றால் தமிழகத்திலே தன்னுமை சிறந்து விளங்குகிறது. காசியிலே காசிப்பட்டு சிறந்தது என்றால் தமிழகத்திலே காஞ்சிப்பட்டு சிறந்து விளங்குகிறது. दोनों भारतीय अध्यात्म के सबसे महान आचार्यों की जन्मभूमि और कर्मभूमि है। काशी भक्त तुलसी की धरती तो तमिलनाडु संत तिरुवल्लुवर की भक्ति भूमि। आप जीवन के हर क्षेत्र में, लाइफ के हर डायमेंशन में काशी और तमिलनाडु के अलग अलग रंगों में इस एक जैसी ऊर्जा के दर्शन कर सकते हैं। காஞ்சியும் தமிழ்நாடும் பல்வேறு தலைவர்கள், யுக புருஷர்களின் ஜென்மபூமி. காசியிலே துளசிதாசர் பிறந்தார் என்றால் தமிழகத்திலே திருவள்ளுவர் பிறந்து தமிழின் பெருமையை வளப்படுத்தி இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு வகையான தத்துவங்களை இந்த காசியும் தமிழ்நாடும் அளிக்க வல்லது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். आज भी तमिल विवाह परंपरा में काशी यात्रा का जिक्र होता है, यानी तमिल युवाओं के जीवन की नई यात्रा से काशी यात्रा को जोड़ा जाता है। ये है तमिल दिलों में काशी के लिए अविनाशी प्रेम, जो न अतीत में कभी मिटा न भविष्य में कभी मिटेगा। यही एक भारत श्रेष्ठ भारत की वो परंपरा है जिसे हमारे पूर्वजों ने जिया था, और आज ये काशी तमिल संगमम फिर से उसके गौरव को आगे बढ़ा रहा है। தமிழகத்தின் திருமணங்களிலே காசி யாத்திரை என்று ஒரு நிகழ்ச்சி உண்டு. தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் முன்னர் திருமணத்தின் மணமகன் காசி யாத்திரை செல்வதாக அங்கே ஒரு வழக்கம் உண்டு. இவ்வாறு காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே ஒரு நீண்ட பந்தம் நெடுங்காலமாக இருந்து வருகிறது. साथियों, काशी के निर्माण में, काशी के विकास में भी तमिलनाडु ने अभूतपूर्व योगदान दिया है। तमिलनाडु में जन्मे डॉक्टर सर्वपल्ली राधाकृष्णन बीएचयू के पूर्व कुलपति थे। उनके योगदान को आज भी बीएचयू याद करता है। श्री राजेश्वर शास्त्री जैसे तमिल मूल के प्रसिद्ध वैदिक विद्वान काशी में रहे। उन्होंने रामघाट पर सांगवेद विद्यालय की स्थापना की। ऐसे ही पट्टाभिराम शास्त्री जी, जो कि हनुमान घाट में रहते थे, उन्हें भी काशी के लोग याद करते हैं। காசியை நிர்மாணித்ததில், காசியின் வளர்ச்சியில் தமிழர்களின் பங்கு பல உள்ளது. எடுத்துக்காட்டாக சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியுள்ளார். இதனை இன்றும் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி நினைத்து பார்க்கிறது. இவர் மட்டுமல்ல, ராஜேஸ்வர் சாஸ்திரி என்பவர் ராம்காட் பகுதியில் ஒரு சாமவேத பாடசாலை நிறுவி இங்கே வேதம் வளர துணை புரிந்திருக்கிறார். மேலும் பட்டாபிராம் சாஸ்திரி என்பவர் ஹனுமான்காட் பகுதியில் வாழ்ந்து அங்கே ஒரு திருக்கோவிலையும் நிர்மாணித்திருக்கிறார். आप काशी भ्रमण करेंगे तो देखेंगे कि हरिश्चंद्र घाट पर
काशी काम कोटीश्वर पंचायतन मंदिर है, जो कि एक तमिलियन मंदिर है। केदार घाट पर भी 200 वर्ष पुराना कुमार स्वामी मठ है तथा मार्कंडेय आश्रम है। यहां हनुमान घाट और केदार घाट के आसपास बड़ी संख्या में तमिलनाडु के लोग रहते हैं, जिन्होंने पीढ़ियों से काशी के लिए अभूतपूर्व योगदान दिए हैं। இங்கே நீங்கள் காசி நகரை சுற்றி பார்க்கவிருக்கிறீர்கள். ஹரிச்சந்திர காட் என்கின்ற அந்த படித்துறைக்கு அருகிலே காசி காமகோட்டீஸ்வர் பஞ்சாயத்தன் திருக்கோயில் அமைந்திருக்கிறது. அதனை பார்ப்பீர்கள். இது தமிழ்நாட்டின் ஒரு பண்பாட்டை காட்டுகின்ற ஒரு கோயில். அதுபோலவே கேதார் காட் பகுதியில் 200 வருட பழமையான குமாரசாமி மடமும் மார்க்கண்டேய ஆசிரமும் இருக்கிறது. ஹனுமான் காட் பகுதியில் தமிழ்நாட்டை சேர்ந்த பலர் வசிக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் இந்த காசியை சுற்றி பார்க்கும் போது பார்ப்பீர்கள். तमिलनाडु की एक और महान विभूति, महान कवि श्री सुब्रमण्यम भारती जी, जो कि महान स्वतंत्रता सेनानी भी थे, वो भी कितने समय तक काशी में रहे। यही मिशन कॉलेज और जयनारायण कॉलेज में उन्होंने पढ़ाई की थी। काशी से वो ऐसे जुड़े कि काशी उनका हिस्सा बन गई। कहते हैं कि अपनी पॉपुलर मूछें भी उन्होंने यही रखी थी। ऐसे कितने ही व्यक्तित्वों ने, कितनी ही परंपराओं ने, कितनी ही आस्थाओं ने काशी और तमिलनाडु को राष्ट्रीय एकता के सूत्र से जोड़कर रखा है। अब बीएचयू ने सुब्रमण्यम भारती के नाम से चेयर की स्थापना करके अपना गौरव और बढ़ाया है। தமிழ்நாட்டை சேர்ந்த மற்றொரு மிகவும் முக்கியமான நபர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இங்கே காசியிலே வாழ்ந்திருக்கிறார். பல ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார். அவர் இங்கே மிஷன் கல்லூரியிலும் ஜெயநாராயண் கல்லூரியிலும் படித்திருக்கிறார். காசியிலேதான் அவர் தன்னுடைய முறுக்கு மீசையை வைக்க ஆரம்பித்தார் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி பாரதியார் இருக்கை என்ற ஒரு இருக்கையை ஏற்படுத்தி பாரதியாரையும் தமிழையும் சிறப்பிக்கவிருக்கிறது. साथियों, काशी तमिल संगमम का ये आयोजन तब हो रहा है जब भारत ने अपनी आजादी के अमृत काल में प्रवेश किया है। अमृत काल में हमारे संकल्प पूरे देश की एकता और एकजुट प्रयासों से पूरे होंगे। भारत वो राष्ट्र है जिसने हजारों वर्षों से संभो मनासी जानताम के मंत्र से एक दूसरे के मनों को जानते हुए, सम्मान करते हुए स्वाभाविक सांस्कृतिक एकता को जिया है। காஷ்மீர் காசி தமிழ் சங்கமம் என்ற இந்த நிகழ்ச்சி சுதந்திரத்தின் அமிர்த காலமான இந்த தொடக்க காலத்தில் நடைபெறுகிறது. நம்முடைய நாட்டில் சம்போ மனசி ஜான்தாம் என்ற ஒரு பழமொழி உண்டு. இதன் பொருள் என்னவென்றால், ஒருவருக்கொருவர் மனதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி இதைத்தான் வெளிப்படுத்துகிறது. हमारे देश में सुबह उठकर सौराष्ट्र सोमनाथम से लेकर सेतु बंधे तु रामेशम तक 12 ज्योतिर्लिंगों के स्मरण की परंपरा है। हम देश की आध्यात्मिक एकता को याद करके हमारा दिन शुरू करते हैं। हम स्नान करते समय, पूजा करते समय भी मंत्र पढ़ते हैं, गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जले अस्मिन् सन्निधिम कुरु। अर्थात गंगा यमुना से लेकर गोदावरी और कावेरी तक सभी नदियां हमारे जल में निवास करें, यानी हम पूरे भारत की नदियों में स्नान करने की भावना करते हैं। நாம் காலையில் எழுந்ததும் சொல்லுகின்ற ஒரு மந்திர ஸ்லோகம் என்னவென்றால், சௌராஷ்டிரே சோமநாதம் என்பதிலிருந்து தொடங்கி சேதுபந்தேது ராமேஸ்வர் என்ற அந்த 12 ஜோதிர்லிங்கங்களை பற்றி நாம் சொல்லி அவற்றை மனதிலே நினைத்து நம்முடைய நாளை தொடங்குகிறோம். இவ்வாறு தேச ஒற்றுமை உணர்வை தூண்டுகின்ற அந்த ஒரு ஸ்லோகத்தோடு தான் நமது
நாள் தொடங்குகிறது. அது மட்டுமல்ல, பூஜை செய்யும் போதும் குளிக்கும் போதும் கங்கேஜ யமுனே தெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் தன்னிரும் குரு என்கின்ற மந்திரத்தை சொல்லுகிறோம். இதன் பொருள் என்னவென்றால், கங்கை, யமுனை, கோதாவரி, காவேரி போன்ற அந்த புனித நதிகளின் ஆசீர்வாதங்கள், அதிலே குளித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கட்டும் என்பதாகும். இவ்வாறு தேச ஒற்றுமை என்பதைத்தான் இந்த மந்திரங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றன. हमें आजादी के बाद हजारों वर्षों की इस परंपरा को, इस विरासत को मजबूत करना था, इस देश का एकता सूत्र बनाना था। लेकिन दुर्भाग्य से इसके लिए बहुत प्रयास नहीं किए गए। काशी तमिल संगमम आज इस संकल्प के लिए एक प्लेटफॉर्म बनेगा। ये हमें हमारे इस कर्तव्यों का बोध कराएगा और राष्ट्रीय एकता को मजबूत करने के लिए ऊर्जा देगा। சுதந்திரம் அடைந்த பிறகு நாம் இந்த தேச ஒற்றுமையை வளர்க்கும் இந்த செயலை செய்து நாட்டை வளப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் பல்வேறு காரணங்களாக இது நடக்காமல் போய்விட்டது. இப்போது இந்த காசி தமிழ்ச்சங்கமம் என்ற இந்த போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் தேச ஒற்றுமையை வளர்க்கின்ற பணியை நாம் செய்யவிருக்கிறோம். साथियों, भारत का स्वरूप क्या है, शरीर क्या है, ये विष्णु पुराण का एक श्लोक हमें बताता है, जो कहता है उत्तरम यत् समुद्रस्य हिमाद्रश्चैव दक्षिणम वर्षम तद भारतम नाम भारती यत्र संतति। अर्थात भारत वो जो हिमालय से हिंद महासागर तक की सभी विविधताओं और विशेषताओं को समेटे हुए हैं और उसकी हर संतान भारतीय है। நம்முடைய நாடு என்றால் என்ன, இதனுடைய இந்த பரப்பு, உடல், சரீரம் என்பது என்ன என்பதை பற்றி விஷ்ணு புராணத்தில் ஒரு ஸ்லோகம் உள்ளது. இந்த ஸ்லோகம் சொல்கின்ற கருத்து என்னவென்றால், வடக்கே இமாலயத்திலிருந்து தெற்கிலே குமரி வரை இந்த நாடு நம்முடைய ஒற்றுமைகள், வேற்றுமைகள் இவற்றோடு பலமாக விளங்குகின்ற ஒரு நாடு என்று சொல்லுகிறது. भारत की इन जड़ों को, इन रूट्स को अगर हमें अनुभव करना है तो हम देख सकते हैं कि उत्तर और दक्षिण हजारों किलोमीटर दूर होते हुए भी कितने करीब है। संगम तमिल साहित्य में हजारों मील दूर बहती गंगा का गौरवगान किया गया था। तमिल ग्रंथ कलितोगे में वाराणसी के लोगों की प्रशंसा की गई है। हमारे पूर्वजों ने तिरुपुगल के जरिए भगवान मुरुगा और काशी की महिमा एक साथ गाई थी। दक्षिण का काशी कहे जाने वाले तेन काशी की स्थापना की थी। இந்திய திருநாட்டின் இந்த மூலங்களை, வேர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த போன்ற சங்கமம் நிகழ்ச்சிகளால் தான் இதனை பாதுகாக்க முடியும். தமிழின் சங்க இலக்கியத்தில் பல்வேறு காசியை பற்றிய செய்திகள் கிடைக்கின்றன. கலித்தொகையில் செய்திகள் கிடைக்கின்றன. திருப்புகழில் காசியை பற்றியும் முருகனை பற்றியும் பாடப்பட்ட பாடல்கள் கிடைக்கின்றன. தமிழகத்திலே தென்காசி என்ற ஒரு ஊர் இருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். साथियों, ये भौतिक दूरियां और ये भाषा भेद को तोड़ने वाला अपनत्व ही था जो स्वामी कुमार गुरु पर तमिलनाडु से काशी आए और इसे अपनी कर्मभूमि बनाया था। धर्मापुरम आधीनम के स्वामी कुमार गुरु पर ने यहां केदार घाट पर केदारेश्वर मंदिर का निर्माण कराया था। बाद में उनके शिष्यों ने तंजावुर जिले में कावेरी नदी के किनारे काशी विश्वनाथ मंदिर की स्थापना की थी। பரப்பளவின் அடிப்படையிலான இந்த தூரம் எப்படி குறுகிவிட்டது என்பதை இங்கே பார்க்கிறீர்கள் அல்லவா? இத்தகைய ஒரு எண்ணத்தை குமரகுருபர சுவாமிகள் காட்டியுள்ளார். அவர் தமிழகத்திலிருந்து இங்கே வந்து கேதார்காட் பகுதியில் ஒரு மடத்தை நிறுவி தமிழையும் பாரதத்தின் ஒற்றுமையையும் நிலைநாட்டினார். பிறகு தமிழ்நாட்டிற்கு சென்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் காசி விஸ்வநாதர் கோயில் ஒன்றையும் நிர்மாணித்தார்.
मनोन्मणियम सुंदर नारजी ने तमिलनाडु के राज्य गीत तमिल ताई वार्तु को लिखा है। कहा जाता है कि उनके गुरु कोडगा नल्लूर सुंदरर स्वामीगल जी ने काशी के मणिकर्णिका घाट पर काफी समय बिताया था। खुद मनोन्मणियम सुंदर नारजी पर भी काशी का बहुत प्रभाव था। तमिलनाडु में जन्म लेने वाले रामानुजाचार्य जैसे संत भी हजारों मील चलकर काशी से कश्मीर तक की यात्रा करते थे। आज भी उनके ज्ञान को प्रमाण माना जाता है। மனோன்மணியம் சுந்தரனார் அவருடைய குருநாதர். மனோன்மணியம் சுந்தரனார் தமிழ்த்தாய் வாழ்த்தினை எழுதியவர். அவருடைய குருநாதர் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் என்று அழைக்கப்படுபவர். இங்கே மணிகர்ணிகா காட் என்கின்ற அந்த படித்துறை அருகிலே வந்து சில காலம் வாழ்ந்து அங்கே ஒரு திருக்கோவிலையும் அமைத்திருக்கிறார். श्री राजगोपालाचारी जी की लिखी रामायण और महाभारत से दक्षिण से उत्तर तक पूरा देश आज भी इंस्पिरेशन लेता है। मुझे याद है मेरे एक टीचर ने मुझे कहा था कि तुमने रामायण और महाभारत तो पढ़ ली होगी, लेकिन अगर इसे गहराई से समझना है तो जब भी तुम्हें मौका मिले तुम राजा जी ने जो रामायण और महाभारत लिखेंगे वो पढ़ोगे तो तुम्हें कुछ समझ आएगा। मेरा अनुभव है रामानुजाचार्य और शंकराचार्य से लेकर राजा जी और सर्वपल्ली राधाकृष्ण जी तक दक्षिण के विद्वानों ने भारतीय दर्शन को समझे बिना हम भारत को नहीं जान सकते। ये महापुरुष है, उनको हमें समझना होगा। தமிழகத்தின் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் எழுதியிருக்கிறார். என்னுடைய ஆசிரியர் எங்களிடத்திலே சொன்னார், நீ ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் படித்திருக்கலாம், ஆனால் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் எழுதிய இந்த இரு காவியங்களையும் நீ படிக்கவில்லை என்றால் அது முழுமை பெறாது என்று அவர் சொன்னார். என்னுடைய அனுபவத்தில் ராமானுஜாச்சாரியார், சங்கராச்சாரியார் ஆகியோர் தென்னகத்திலிருந்து வட இந்தியா வந்து காசி காஷ்மீர் முதல் சென்று இங்கே ஒரு ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த ஒற்றுமை உணர்வை நாம் பாதுகாத்து வளர்த்திட வேண்டும். साथियों, आज भारत ने अपनी विरासत पर गर्व का पंच प्राण सामने रखा है। दुनिया में किसी भी देश के पास कोई प्राचीन विरासत होती है तो वो देश उस पर गर्व करता है, उसे गर्व से दुनिया के सामने प्रमोट करता है। हम इजिप्ट के पिरामिड से लेकर इटली के कोलोसियम और पीसा की मीनार तक ऐसे कितने ही उदाहरण देख सकते हैं। பாரதத்தின் பழம் பெருமையை, பழைய கால வளர்ச்சியை நாம் இன்று பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள பல நாடுகள் தங்களிடம் உள்ள பழமையான சில செய்திகளை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. எடுத்துக்காட்டாக எகிப்தில் உள்ள பிரமிடுகள், இத்தாலியில் உள்ள கொலாசியம் போன்றவை. இவற்றையெல்லாம் உலகிற்கு எடுத்து அவர்கள் சொல்லுகிறார்கள். हमारे पास भी दुनिया की सबसे प्राचीन भाषा तमिल है। आज तक ये भाषा उतनी ही पॉपुलर है, उतनी ही लाइव है। दुनिया में लोगों को पता चलता है कि विश्व की ओल्डेस्ट लैंग्वेज भारत में है तो उन्हें आश्चर्य होता है, लेकिन हम उसके गौरवगान में पीछे रहते हैं। இந்தியாவிலும் நம்முடைய திருநாட்டிலும் பழமையான ஒரு விஷயம் உள்ளது. அது என்னவென்றால் தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியின் பழம் பெருமையை நாம் உலகிற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்தியாவிலே இப்படிப்பட்ட ஒரு பழமையான மொழி இருக்கிறது என்பதை கேட்டு உலக மக்கள் மிகவும் ஆச்சரியமடைகிறார்கள். அந்த மொழியை நாம் கௌரவம் தந்து வளர்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும். ये हम 130 करोड़ देशवासियों की जिम्मेदारी है कि हमें तमिल की इस विरासत को बचाना भी है, उसे समृद्ध भी करना है। अगर हम तमिल को भुलाएंगे तो भी देश का नुकसान होगा,
और तमिल को बंधनों में बांध कर रखेंगे तो भी इसका नुकसान है। हमें याद रखना है, हम भाषा भेद को दूर करें, भावनात्मक एकता कायम करें। இந்திய திருநாட்டின் 130 கோடி மக்களின் கடமை தமிழ் மொழியை காக்க வேண்டும். நாம் தமிழ் மொழியை காக்க தவறினால் நம் நாட்டிற்கு நஷ்டம் ஏற்படும். அவ்வாறு தமிழ் மொழியை காக்க தவறினால் தமிழ் மொழிக்கும் நஷ்டம் ஏற்படும். எனவே நம் இடையே உள்ள மொழி பேதங்களை எல்லாம் தவிர்த்து தமிழ் மொழி போன்ற பழமையான மொழியை நாம் பாதுகாத்து வளர்த்திட வேண்டும். साथियों, काशील तमिल संगमम मैं मानता हूं ये शब्दों से ज्यादा अनुभव का विषय है। अपनी इस काशी यात्रा के दौरान आप उनकी मेमोरीज से जुड़ने वाले हैं तो आपके जीवन की पूंजी बन जाएंगे। मेरे काशीवासी आपके सत्कार में कोई कमी नहीं छोड़ेंगे। நண்பர்களே, இந்த காசி தமிழ்ச்சங்கம் என்பது நான் நினைக்கிறேன் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாத ஒரு அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். இந்த அனுபவங்களையும் நினைவுகளையும் சுமந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய ஊருக்கு திரும்பிச் செல்வீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அத்தகைய எண்ணத்தை, நினைவினை இந்த காசி நகரத்து மக்கள் உங்களுக்கு அளிப்பார்கள் என்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. मैं चाहता हूं तमिलनाडु और दक्षिण के दूसरे राज्यों में भी इस तरह के आयोजन हो, देश के दूसरे हिस्सों से लोग वहां जाएं, भारत को जिए, भारत को जाने। मेरी कामना है काशी तमिल संगमम इससे जो अमृत निकले उसे युवा के लिए रिसर्च और अनुसंधान के जरिए आगे बढ़ाएं। ये बीज आगे राष्ट्रीय एकता का वटवृक्ष बने। राष्ट्र हित ही हमारा हित है। नट नलने नमद नलन, ये मंत्र हमारे देशवासी का जीवन मंत्र बनना चाहिए। इसी भावना के साथ आप सभी को एक बार फिर ढेरों शुभकामनाएं। இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி போல பல மாநிலங்களிலிருந்தும் மக்கள் இங்கே வர வேண்டும். இங்கிருந்தும் தமிழ்நாட்டிற்கு பிற மாநிலங்களுக்கு மக்கள் செல்ல வேண்டும். ஒற்றுமை உணர்வு வளர வேண்டும். நாட்டு நலனே நமது நலன் என்பதை நாம் மனதிலே இருத்தி செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு भारत माता की, भारत माता की, भारत माता की। धन्यवाद। वणक्कम। हार्दिक आभार माननीय प्रधानमंत्री जी। मन का विश्वास रगों में साहस भरता है और इस विश्वास का हर जन में संचार करने को कटिबद्ध संतों की सोच से मार्गदर्शित अंत्योदय जैसे लक्ष्य को साधने के प्रति वचनबद्ध माननीय प्रधानमंत्री जी, आपका हार्दिक आभार। काशी तमिल संगमम का उद्घाटन करने के लिए, इस नवीन सोच को देश के सामने रखने के लिए आपका दिल से आभार। 1 माह तक चलने वाला इस संगमम की शुरुआत हो चुकी है। इस एकत्व भाव को, भाईचारे को निभाने, आगे बढ़ाने का दायित्व हम सब देशवासियों पर है। आइए मिलकर करें भारत का नवनिर्माण। तो वाराणसी से ये सीधा प्रसारण आप देख रहे थे। वहां पर प्रधानमंत्री नरेंद्र मोदी ने काशी तमिल संगमम का उद्घाटन किया और इस मौके पर प्रधानमंत्री ने काफी महत्वपूर्ण बातें वहां पर कही। प्रधानमंत्री ने कहा कि काशी और तमिलनाडु दोनों ही संस्कृति और सभ्यता के टाइमलेस सेंटर्स हैं, ये प्रधानमंत्री की ओर से कहा गया। उन्होंने कहा कि दोनों क्षेत्र संस्कृत और तमिल जैसी विश्व की सबसे प्राचीन भाषाओं के केंद्र हैं। प्रधानमंत्री ने कहा कि काशी में बाबा विश्वनाथ हैं तो तमिलनाडु में भगवान रामेश्वरम का